Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். எஸ்ஏபியின் மலர்கின்ற பருவத்தில் அத்தியாயம் 7. குளிர்ந்த நீரில் சாயந்தரம் ஒரு முறை குளித்ததனால் ஊறி வந்த தெம்பு அரை மணிக்கு மேல் நீடிக்காததை ஏமாற்றத்துடன் உணர்ந்தாள் நவமணி. பாடப்புத்தகத்தை எடுத்து வைத்துக்கொண்டு அதில் கவனத்தை திருப்ப முயன்ற அவளுக்கு மூளை சம்பந்தப்பட்ட வேலையானாலும் அதற்கு உடல் வலுவும் தேவை என்பது அப்போதுதான் புரிந்தது. நாள் முழுக்க பட்டினி கிடந்த தளர்ச்சி ஒரு பக்கம், வேலம்மா பிரீத் இவர்களது நச்சரிப்பிலிருந்து தப்புவதற்காக என்றைக்கும் போல் சகஜமாக நடமாடியதால் ஏற்பட்ட சோர்வு மறுபக்கம், இரண்டும் சேர்ந்து எப்போது படுக்கையில் விழுவோம் என்று அங்கமெல்லாம் ஏங்கும் அளவுக்கு பலவீனத்தை உண்டாக்கி விட்டிருந்தன. கையும் காலும் கழுத்தும் வலி எடுத்தன. விளக்கொளியில் கருப்பு எழுத்துக்கள் வரிசை வரிசையாக தெரிந்தனவை தவிர அவற்றின் பொருள் எதுவும் விளங்கவில்லை. மணியே வந்துவிட்டாள் வேலம்மா. சாப்பாடு எடுத்து வைத்திருக்கிறது, அண்ணி காத்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்லப் போகிறாள். வேலம்மாவுக்கு ஒரு முறை செம்மையாக டோஸ் விட வேண்டும் போலிருந்து நவமணிக்கு வயிறு சரியில்லை என்று படித்து படித்து சொல்லியாயிற்றை இன்னும் ஏன் உயிரை வாங்குகிறாள்? பட்டென்று கோபத்தோடு புத்தகத்தை மூடி வைத்தாள் அவள். மணியே, அப்பா அவனு கூட்டி அடிச்சனாரு, புதுசாக ஒரு ஐயாவும் அம்மாவும் வந்திருக்காங்க, சுந்தரபாண்டியனும் இருக்காரு, வா உற்சாகத்தோடு அறிவித்தாள் வேலம்மா. அவங்களுக்கு விருது தயாராகிட்டு இருக்குது, என்னை தேடுவாங்க, நான் போகிறேன். அவள் பேச்சில் அந்நியர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் முன்னிலையில் உன் சாக்கு போக்கு ஒன்றும் செல்லாது மணி, பெயருக்காவது சாப்பாட்டில் உட்கார்ந்து எழுந்திருக்க வேண்டியிருக்கும் என்ற எச்சரிக்கை தொக்கி நின்றதாக தோன்றிற்று நவமணிக்கு. அவளுக்கு சாப்பிடவே மனமில்லை. அலங்கார பொம்மையை உடைத்து விட்டதாக வீண் பழி சுமத்திய அண்ணி மேல் அவளுக்கு உண்டாகியிருந்த கோபம்தான் அதற்கு காரணம் என்று கூற முடியாது. அவள் உள்ளத்தை காலை முதல் ஏதோ ஒரு வகை அதிருப்தி ஆட்கொண்டிருந்தது. மனத்தில் ஒரு சங்கடம், சாப்பிடாமல் இருந்துவிட்டால் அது சரியாய் போய்விடும் என்று அவளுக்கு தோன்றிற்று. ஆகவே சாப்பிடவில்லை, அவ்வளவுதான். ஏன் எதற்கு என்று அவள் தன்னை தானே கேட்டுக்கொள்ளவில்லை. கேட்டிருந்தாலும் அவளுக்கே பதில் தெரிந்திருக்காது. முறிந்த எலும்புகளை சேர்த்து வைத்து சப்பை கட்டுகிறார் போல் துவளும் உடலுக்கு ஒரு செயற்கையான பலத்தை வரவழைத்து கொண்டு கீழே இறங்கி வந்தபோது வரவேற்பு ஹால் கலகலப்பாக இருக்க கண்டாள். சுந்தரபாண்டியனை பார்த்ததும் அவள் முகம் மலர்ந்தது. ஹைதராபாத்துக்கு அவளை அனுப்பி வைத்தவர் அவர்தானே? சுந்தரபாண்டியன் பேசிக்கொண்டிருந்தார். மெட்ராஸில் நாங்கள் பெரிய மனிதர்கள்லாம் இருக்கலாம் ஐயா, அயல் நாட்டுக்கு போனால் கதையே வேற இல்லையா பூபதி? ஆனானப்பட்ட அமைச்சராக இருக்கட்டும், கோடீஸ்வரனாகவே இருக்கட்டும், அங்கே ஒருத்தர் நாக்கு செத்து போய் சோற்றுக்கு திண்டாட்டம் அனுபவப்பட்டவர்களுக்கு தானே தெரியும். சைவமாக இருந்து விட்டால் கேட்கவே வேண்டாம். ஒரு பிளேட் சாதமும் ஒரு கப்பு ரசமும் கிடச்சா ஆஸ்தியில் பாதி எழுதி விட்டு தயாராக இருப்பாங்க. அதையெல்லாம் எதிர்பார்த்து நாங்கள் ஒன்றும் செய்யலை என்று சிரித்தார் கண்ணாடி போட்டு கொண்டிருந்த ஒரு மனிதர். அவருக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்த பெண்மணி அவர் மனைவி போலும். குவைட் ரைட் என்றாள். ஏதோ எங்கள் அதிர்ஷ்டம் வெளிநாட்டில் உத்தியோகமாக இருக்கிறதுனால இங்கேருந்து வருகிறவர்களுக்கு ஒரு வேளை உணவு படைக்கிற வாய்ப்பு இருக்கிறது. அதை சாப்பிடும்போது அவங்களுக்கு எவ்வளோ நிறைவு உண்டாகிறது என்பதை கண்கூடாக பார்க்குறோம் இல்லையா? அந்த மகிழ்ச்சியே போதும், எங்களுக்கு வேற ஒன்றும் வேண்டாம். இதுதான் பூபதி சாருடைய பெண்ணா? எல்லோர் கண்களும் தன்னை நோக்குவதை உணர்ந்தால் மாடிப்படியில் நின்று கொண்டிருந்த நவமணி. ஏமா அங்கே இருக்கிற, வா என்று பரிவுடன் அழைத்தார் சுந்தரபாண்டியன். இவதான் பூபதியோட பொண்ணு. ஒரே பெண் இல்லையா? ஆமாம், ஒன் அண்ட் ஒன்லி டாக்டரு, நவமணின்னு பேர். நவமணிக்கு நிற்பது கடினமாக இருந்தது. கால்கள் தள்ளாட புன்னகையை வரவழைத்து கொண்டு கை கூப்பினாள். சுந்தரபாண்டியன் தொடர்வது கேட்டது. சின்ன வயதிலிருந்தே இவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இருக்கிற இடமே தெரியாது. நவமணி, இவர் தான் மிஸ்டர் சாரங்கன், டோக்கியோவில் இருக்கார். இவர் மிஸ்ஸஸ் மாலா சாரங்கன். பூபதி மட்டும் இல்லை, நம்ம நாட்டிலேருந்து ஜப்பானுக்கு யார் போனாலும் சரி, பாஸ்போர்ட் இருக்கிறதோ இல்லையோ, சாரங்கனுக்கு ஒரு அறிமுறை கடிதம் மட்டும் கட்டாயமாக இருக்கும். ஏசா மிகைப்படுத்துகிறீங்க என்றார் சாரங்கன் அடக்கத்தோடு. உண்மையை தானே சொல்கிறாரு என்றார் பூபதி. ஒரு பணியால் தட்டில் ஏந்தி வந்த திராட்சை ரசம் அடங்கிய சிறிய டம்ளர்களை விருந்தினர்களுக்கு கொடுக்குமாறு கைகாட்டியபடி நவமணியிடம், ஆமா இப்படிக்காரு என்று மாலா சாரங்கன் அழைத்தாள். அழகுக்காக அமைக்கப்பட்ட கணப்புக்கு பக்கத்தில் நின்றபடி பூபதி காரியதரிசியிடம் பேசிக்கொண்டிருப்பதை கடைக்கண்ணால் கவனித்தாள் நவமணி. அப்பா நின்று கொண்டிருக்க அவள் மாலா சாரங்கனின் அழைப்பை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. நவமணியே, இந்த அம்மாவை இப்போதே ஸ்நேகம் பிடிச்சு வச்சுக்கோ என்று கிண்டல் செய்தார் சுந்தரபாண்டியன். தேனிலவுக்கே நீ ஜப்பான் போகிற போது ரொம்ப உபயோகமாக இருக்கும்.
தப்பாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. என்னாலும் இன்னொன்றையும் சொல்லிடுறேன், கணவனை எப்படி கண்ட்ரோலில் வச்சுக்கொள்வது என்பதை இவர்களிடம் நீ கற்றுக்கொண்டு விடலாம். அம்மா கிழிச்ச கோட்டை ஐயா தாண்ட மாட்டார். மிஸ்டர் சாரங்கன், நான் சொல்கிறது சரிதானே? சாரங்கன் ஒரு அசட்டு சிரிப்பு சிரித்து கொண்டார். அவர் மனைவியின் முகம் பெருமையால் பூரித்தது. பூபதே, நீ உட்காருப்பா, அப்போதுதான் உன் பொண்ணு உட்காருவா போல இருக்கே என்று சுந்தரபாண்டியன். நவமணி, உன் ஹைதராபாத் ட்ரிப் எப்படி இருந்தது? அதுக்கப்புறம் உன்னை பார்க்கவே இல்லையே என்று கேட்டுக்கொண்டிருந்த போது நவமணி நினைவிழந்தவளாய் தன்னை அறியாமல் சுருண்டு கீழே விழுந்தாள். அன்றிரவு நவமணியின் அண்ணா விசாகனின் படுக்கையறை அவன் மனைவி சுச்சரித்தா கோபமாக இருந்தாள். சுசி, யோசனையா? என் அம்மா வீட்டுக்கு போகலாமான்னு யோசிச்சு கொண்டிருக்கேன். மூளையில்லாமல் பேசாத. சரி, எல்லோரும் உங்கள் தங்க மாதிரி மூளை உள்ளவராக இருக்க முடியுமா? நீ ஒரு விதத்தில் அசடு, அவள் ஒரு விதத்தில் அசடு. அவளை அசடு, பொம்மையை உடைத்தது மட்டும் இல்லாமல் எனக்கே திட்டு வாங்கி வச்சுட்டாலே. பதற்றத்தில் அப்பா ஏதோ சொல்லிட்டாரு, நீ மனத்தில் ஒன்றும் வச்சுக்கொள்ளாத. பாவம், மணியை அப்படி மயக்கம் போட்டு விடுவான்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. மயக்கமாக? அது நாடகம், அவ்வளவும் நாடகம். என்னை மாட்டி வைக்கிறதுக்காக போட்ட நாடகம். சே, மணியை பற்றி அப்படியெல்லாம் சொல்லாது. நீ வயிற்றில் பல் அவளுக்கு, உங்களுக்கு என்ன தெரியும்? சாரங்கன்னு அவன் மனைவியும் பதறி போயிட்டாங்க. சுந்தரபாண்டியனுக்கு எப்போதுமே அவகிட்ட ஒரு பிரியம். டாக்டருக்கு அவர் தானே ஃபோன் பண்ணார். அத்தனை பேர் முன்னாடி எனக்கு திட்டு வாங்கி வச்சுட்டாவ வெனகாரி. காலையிலேருந்து அவள் மனசு சரியில்லை, அதனால் ஒன்றும் சாப்பிடலன்னு வேலைம்மா சொன்னதும் ஏன் அப்படின்னு கேள்வி எழுதுறது இயற்கை தானே. பொம்மை உடைந்தவருக்காக நீ 2 வார்த்தை சொல்லியிருக்கிற, அதனால் அவள் சாப்பிடாமல் இருந்திருக்கிறான்னு தெரிந்ததும் அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு. பொம்மை உடைத்தாளே, அவளை விட்டு விட்டார். உடைஞ்சி போயிடுச்சே, கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடாதான்ற ஒரு வார்த்தை கேட்டேன் பாருங்கள், என்னை பிடிச்சிக்கிண்டு உலுக்கிட்டார். என்ன நியாயம்? அதாவது சுச்சி, மணிக்கு நோய்மையான மனசு, கொழுப்பு. எப்படி வேணுமுன்னா இருக்கட்டும், அவள் விஷயத்தில் விட்டு கொடுக்குறது நல்லது. உங்கள் அப்பா தான் சொல்லிட்டாரே பொம்மை ஒரு பிரமாதமானு. அவள் மகாராணி திமிரு பிடிச்சி போய் என்ன வேணுமென்னு செய்யலாம். அவள் மனு நோகாமல் பார்த்துக்கொள்வது எங்களுக்கு வேலை. இப்படி கொஞ்சம் திரும்ப அப்பாவும் மகனும் அவளை தாங்குங்க. நாங்கள் தாங்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களை தாங்கக்கூடிய இடத்துக்கு நாங்கள் போய்க்கிறோம். வராந்தாவில் போடப்பட்டிருந்த பெஞ்சில் உட்கார்ந்திருந்த பரதன் மேனேஜிங் டைரக்டர் என்ற பலகை தாங்கிய அறைக்குள்ளிருந்து பியூன் வெளிப்படுவதை ஜன்னல் வழியாக கவனித்தான். வரச் சொல்கிறார் என்ற அனுமதி இந்த முறையாவது கிடைக்குமா? தட்டெழுத்துக்காரர், குமாஸ்தாக்கள் ஆகியோரது மேஜைகளை கடந்து தன்னை நோக்கி வந்து கொண்டிருந்த பியூனின் முகபாவத்திலிருந்து அவனால் எதையுமே ஊகிக்க முடியவில்லை. மேனேஜிங் டைரக்டருக்குரிய அறையில் அமர்ந்தபடி அவன் பல பியூன்களை பார்த்து பழக்கம் உண்டு. அந்த அறைக்கு வெளியில் இருந்து பார்க்கும்போது தான் அவர்களை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள முடிந்தது. பியூன் அவனை சிறிதும் சட்டை செய்யாமல் கடந்து சென்றவுடன் பரதன் தன் மணிக்கட்டை நோக்கினான். அங்கே வந்து 1.5 மணி நேரத்துக்கு மேல் ஆகிவிட்டது. எவ்வளவு நேரமானாலும் காத்திருக்க வேண்டியதுதான் என்று உறுதி செய்து கொண்டவன் பைக்குள் இருந்து ஒரு சிறிய குறிப்பு புத்தகத்தை எடுத்து பிரித்தான். அதில் ஒன்றின் கீழ் ஒன்றாக 7 பெயர்கள் காணப்பட்டன. முதல் 6 பெயர்களுக்கு எதிரில் பலிக்கவில்லை என்பதற்கு அடையாளமாக பெருக்கல் குறி போட்டிருந்தான் அவன். 7வது பெயருக்குடையவரின் பாரத் ரோட்வேஸ் உரிமையாளரான மருதாச்சலத்தின் அலுவலம் இது. அவர் பெயருக்கு எதிரிலாவது டிக் அடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா? குறிப்பு புத்தகத்தை மீண்டும் பைக்குள் வைக்கும்போது பர்ஸ் அவனது கையில் தட்டுப்பட்டது. ஹைதராபாத்திலிருந்து கிளம்பும் போதே அது அவ்வளவு பருமனாக இல்லை. 10 நாள் சென்னை வாசத்துக்கு பிறகு என்னதான் மலிவான ஹோட்டல் அறை எடுத்துக்கொண்டு பைசா காசை 10 ரூபாய் நோட்டாக மதித்து எவ்வளவுதான் சிக்கனமாக சமாளிக்க பார்த்தாலும் கவலையூட்டும் அளவுக்கு அது மெலிந்து விட்டதை அவன் உணர்ந்தான். எம்டிஏ வர சொல்கிறார். எதிர்பாராத சமயத்தில் அழைப்பு வந்துவிட்டது. எழுந்து சட்டையை இழுத்துவிட்டு முடியை தொட்டு பார்த்து கொண்டு அவன் பணிவுடன் அறைக்குள் நுழைத்தான். சிலென்ற ஏர் கண்டிஷன் குழுமை அவனை வரவேற்றது. வணக்கம் என்றான். மேஜைக்கு அந்தாண்டை உட்கார்ந்திருந்த மருதாசலம் சற்றே உப்பித்தோய்ந்த கன்னங்களும் இடுங்கிய கண்களும் உடையவராக காணப்பட்டார். அவருக்கு பின்னால் தென்னிந்தியாவில் எந்தெந்த நகரங்களை அவரது போக்குவரத்து லாரிகள் இணைக்கின்றன என்பதை சித்தரிக்கும் தேசப்படம் மாட்டப்பட்டிருந்தது. சில வினாடிகள் மேஜை மீது இருந்த பேனாவை உருட்டி கொண்டிருந்து விட்டு, இதான் சிவப்பிரகாசத்தின் பிள்ளையா என்றார். ஆமாம், அப்பா தங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. உழைப்பாலும் புத்தி கூர்மையாலும் எவ்வளவு தூரத்துக்கு உயர முடியும் என்பதற்கு தாங்கள் ஒரு உதாரணம் என்று அடிக்கடி பாராட்டி பேசுவார். அப்பா உயிருடன் இருந்தபோது வருடத்தில் 15 நாள் ஹைதராபாத்துக்கு வந்து அவர்கள் வீட்டில் ஓய்வெடுத்துக் கொள்வது மருதாசலத்தின் வழக்கம் என்று அவருக்கு தெரியும். அதனால் அதை அவன் குறிப்பிடவில்லை.
என்ன செய்ய போதா உத்தேசம்? தங்களை போன்ற பெரியவர்கள் தான் வழிகாட்ட வேண்டும். குறைப்பாக சொல்லு. எனக்கு அனுபவம் போதாது, ஆற்றலும் குறைதான். ஆனால் இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் திறமையை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும்னு ஆசைப்பட்றேன். தங்களை போன்றவர்களுக்கு துணையோடு சொந்தத்தில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடிச்சா. உனக்கு என்ன பிஸ்னஸ் தெரியும்? ஸ்டீல் ஃபர்னிச்சர் தொழிற்சாலையை நடத்தியிருக்கேன். அவன் முகத்தில் புன்னகையின் சார். நடத்தவில்லை, மூடி இருக்க. அவன் பேசாதிருந்தான். அறைக்கு வெளியிலிருந்து தட்டெழுத்து இயந்திரங்களின் ஓசை கேட்டுக்கொண்டிருந்தது. என்னிடத்தில் என்ன உதவி எதிர்பார்க்குற நீ? ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஏற்படுத்தி கொடுத்தால் உழைக்கும் கூட்டாளியாக இருந்து அதை முன்னுக்கு கொண்டு வர 24 மணியும் பாடுபடுவேன். ஃபோன் பண்ணி அடித்தது. ரிசீவரை எடுத்து சில நிமிட நேரம் பேசினார் மருதாச்சலம். பிறகு பரதனிடம், ஒரு யோசனை சொல்லட்டுமா என்றார். சொல்லுங்கள். நீயோ ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறாயே, புள்ளி விவரத்தோடு பேச வேண்டாமா? என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிற? அதுக்கு எவ்வளோ மூலதனம் வேண்டும், உடனடியாக எவ்வளோ தேவைப்படும், பின்னாடி எவ்வளவு வேண்டியிருக்கும், மூலப்பொருள் என்ன, உத்தேச உற்பத்தி எவ்வளவு, அதற்கு மார்க்கெட்டிங்க, வரி போக அதற்கு நிகர லாபம் வருடத்துக்கு எவ்வளவு எதிர்பார்க்கலாம், வாங்குகிற கடனை எத்தனை தவணையில் திருப்பி கொடுக்க முடியும். அவர் விவரித்து கொண்டே வரும்போதே நம்பிக்கை சுடர் தனது உள்ளத்தில் ஏற்றப்பட்டு விட்டதை பரதன் உணர்ந்தான். அவர் சொன்னார், முதல்ல இந்த மாதிரி ஒரு விவரமான திட்டம் தயாரித்துக்கோ. ஒரு வாரத்தில் தயாரித்து விடுறேன் சார். தயாரித்துட்டு ஏதாவது ஒரு பேங்க்குக்கு அனுப்பி வை. அரசுடைமை ஆக்கப்பட்ட பின்னர் இந்த மாதிரி முயற்சிகளுக்கு பேங்க்குகள் எல்லாம் உற்சாகத்தோடு ஒத்தாசை செய்யும்னு நினைக்கிறேன். போய் வா. அவர் ரிசீவரை எடுத்து யாரோட பேச ஆரம்பித்து விட்டார். தேள் கொட்டினார் போல் இதயத்தில் ஒரு வலி ஏற்பட வணக்கம் தெரிவித்து விட்டு வெளியேறினான் பரதன். ஆக பட்டியல் திறந்து விட்டது. சார், ரிக்ஷா என்று கேட்ட சைக்கிள் ரிக்ஷாவே வேண்டாம் என்று ஜாடை காட்டிவிட்டு அவன் நடந்தான். அவன் சந்தித்தவர்களில் சிலர் அன்போடு வரவேற்றார்கள், காப்பி கொடுத்தார்கள், வெகு நேரம் அளவளாவினார்கள். வேறு சிலர் வலைக்குள் நன்கு பதுங்குவதைப் போல் பதுங்கி கொண்டு விட்டார்கள். ஆனால் உருப்படியாக ஒத்தாசை செய்யக்கூடியவர் எவரும் கிடைக்கவில்லை. கைக்குட்டையால் வியர்வையை துடைத்துக் கொள்கையில் அவன் கண்கள் வானத்தை நோட்டமிட்டன. அது வெறிச்சென்றிருந்தது. மூலதனம் இல்லாமல் சொந்தத்தில் ஒன்றும் செய்ய முடியாது தம்பி. மாவில்லாமல் பணியாரமா? ஏதாவது வேலையில் சேர்ந்து கொள்வதுதான் நல்லது என்று அவனது தந்தையின் பழைய நண்பர் ஒருவர் கூறியது அவன் காதில் உடைத்தது. அது எப்படி முடியும்? தந்தையின் சொற்படி தொழிற்சாலை நிர்வாகத்தை ஏற்றுக்கொள்ள படிப்பை பாதியில் கைவிட்டவன் அவன். பொருத்தமான வேலை கிடைக்கும் என்று அவனுக்கு தோன்றவில்லை. அத்துடன் சுயமாக செய்யும் தொழிலில்தான் தன்னால் பிரகாசிக்க முடியும் என்ற எண்ணம் அவனுள் வேரூன்றி இருந்தது. சிந்தனை வசப்பட்டவனாக அவன் பேந்தியான் சாலையில் நடந்து வந்து கொண்டிருந்த போது ஒரு கேட்டிலிருந்து கார் ஒன்று வெளிப்பட கண்டான். ராதாகிருஷ்ணன் அதில் அமர்ந்திருந்தார். ராதாகிருஷ்ணன் அவரது தந்தையின் பங்காளிகளில் ஒருவன். பிரிவினை வழக்கில் முதல் எதிரியாக இருந்தவர். அவன் சில வினாடிகள் அங்கே நின்றிருந்தான். மிகவும் வேண்டியவர்கள் என்று அவன் நினைத்தவர்கள் எல்லாம் பின்வாங்கிவிட்ட நிலையில் சண்டைக்காரரா ஒத்தாசை செய்யப் போகிறார். பஸ் ஸ்டாண்டை நோக்கி அடியெடுத்து வைத்தான். ஆனால் ஏதோ ஒன்று முயற்சி செய்து பார்ப்பதில் நஷ்டமில்லை என்று அவனை பிடித்து இழுத்தது. வாசலில் ஒரு சிறுவன், 8 அல்லது 9 வயது இருக்கலாம், சிறு ரம்பத்தை வைத்துக்கொண்டு கள்ளிப்பலகை துண்டு ஒன்றை அறுத்து கொண்டு இருப்பது தெரிந்தது. அவனிடம், அப்பா எங்கே போயிருக்காரு என்றான் பரதன். சிறுவன் தலையை உயர்த்தவில்லை, வேலையிலேயே கவனமாக இருந்தான். அப்படி அறுத்தா கவுனலாக போயிடும், இப்படி கொடு சொல்கிறேன். சிறுவன் நிமிர்ந்து பார்த்தான். வீட்டில் அவனை யாரும் உற்சாகப்படுத்துவதில்லை. அப்பாவோ, நடாதே சதா கர்ரு கர்ரு கர்ருனே என்று திட்டுவார். தன்னுடைய பொழுதுபோக்கில் ஆர்வம் காட்டக்கூடிய ஓர் ஆள் கிடைத்ததில் அவனுக்கு ஒரு ஆறுதல். பரதனின் புன்னகையால் கவரப்பட்டவனாய் பலகையும் ரம்பத்தையும் நீட்டினான். அவன் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்க பலகையை அறுக்க வேண்டிய முறையை கற்றுக் கொடுத்தான் பரதன். அத்துடன் நிற்கவில்லை. சிறிது நேரத்தில் அழகிய வண்டி ஒன்றையும் உருவாக்கி கொடுத்து விட்டான். சிறுவனை கையால் பிடிக்க முடியவில்லை. அம்மா அம்மா இங்கே பாத்தியா என்று கூவிக்கொண்டே அவன் தோட்டத்துக்கு ஓட பரதன் பின்தொடர்ந்தான். அந்த அம்மாள் ஒரு நாற்காலில் உட்கார்ந்திருந்தான். ஊன்றுகோல் எதுவும் இல்லாவிட்டாலும் அவள் பிறர் உதவியின்றி எழுந்து நடமாட இயலாதவள் என்று பரதன் புரிந்து கொண்டான். அவளிடம் பேசிக்கொண்டிருக்கையில் கார் வரும் சத்தம் கேட்டது. ராதாகிருஷ்ணன் வந்து கொண்டிருந்தான். பாரு, இந்த கேட்லாக பாரு, இந்த டைனிங் டேபிள் நம்ம ஹாலுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும், 1500 ரூபாய் சொல்கிறானே என்று தான் தயக்கமாக இருக்குது என்று சொல்லிக்கொண்டே வந்தவர் பரதனை கண்டதும் ஏறிட்டு பார்த்தான். பரதன் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். எதிரியின் பிள்ளை என்ற அடையாளம் தெரிந்ததும் ஒரு வினாடி அவர் முகம் கருப்பதை அவன் கவனித்தான். எந்த நிமிடமும் தன்னை அவர் வெளியே போக சொல்லக்கூடும் என்று தோன்றியது. என்ன விஷயம் என்றார் அவர். அவன் தன் நிலைமையை விளக்கினான். எந்த சிவப்பிரகாசம் பாகப்பிரிவினை வழக்கில் தன்னை தோற்கடித்தாரோ அவரது பிள்ளை இப்போது உதவி கோரி வந்திருக்கிறான். அவர் சிந்தனை செய்வது தெரிந்தது. அவனுக்கு பெருந்தன்மையோடு உதவி செய்தால் ஒரு வகையில் சிவப்பிரகாசத்தை மட்டம் தட்டி விட்ட திருப்தி உண்டாகும் என்ற நினைப்பு அவரை தூண்டிற்றோ என்னவோ அவர் சொன்னார். என்னால் அதிகமாக ஒன்றும் செய்ய முடியாது, அவுட் ஹவுஸ் காலியாக இருக்குது,
தற்சமயத்துக்கு அங்கே வந்து இருந்துக்கோ, போக போக பார்த்துக்கொள்ளலாம். மலைச்சரிவில் விழுந்து கொண்டிருந்தவனுக்கு பிடித்துக்கொள்ள ஒரு கிளை அகப்பட்டார் போல் இருந்தது பரதனுக்கு. ஏதோ டைனிங் மேஜை பற்றி சொன்னீங்களே, அந்த கேட் லாக்கை கொஞ்சம் காட்ட முடியுமா என்றார். எதுக்கு என்றார் அவர். ஃபர்னிச்சர் சமாச்சாரத்தில் எனக்கு கொஞ்சம் அனுபவம் உண்டு. அவர் காட்டினார். அவன் ஒரு காகிதத்தில் கணக்கு போட்டு பார்க்க 2 நிமிடம் ஆச்சு. மரம் வாங்க அட்வான்ஸ் கிடச்சா இதே மேஜை செட்டை 800 ரூபாய்க்குள்ளே செய்து முடிக்கலாம் என்றான் உற்சாகத்தோடு. அவன் குரலில் தொனித்த ஆர்வமும் கண்ணில் ஜொலித்த தன்னம்பிக்கையும் அவரை கவர்ந்தன. ஒரு செய் பார்க்கலாம் என்றார் புன்னகை செய்தபடி. சிவபிரகாஷ் ஃபர்னிஷிங் ஹவுஸ் ஆரம்பமாகிவிட்டது. தொடரும்.